நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு சிஓவை கூட்டு வராம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் எதுவும் பெருசா பண்ணல வானதி. சிஇஓ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சதுல இருந்து உனக்காக எல்லாமே பண்ணது நந்தினி தான். ரொம்ப தேங்க்ஸ் நந்தினி. நீ என் மேல இன்னும் கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பேன். ஆனா நீ கோவத்துல ஏதாவது பேசிட்டா என்னால அதை தாங்க முடியாதுன்னு பயந்துதான் நான் இத்தனை நாள் உன்கிட்ட பேசக்கூட இல்லை. நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிரு. நான் அப்ப வேணும்னே திட்டம் போட்டு எதுவும் பண்ணல நந்தினி. அந்த சூழ்நிலையில நான் அப்படி நடந்துக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு. நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிரு நந்தினி. என்ன மன்னிச்சிரு நந்தினி. வானதி, அடாத வானதி. நந்தினிக்கு உன் மேல கோபம் இருக்குதான், ஆனா அதை விட தங்கச்சின்ற பாசம் அதிகமாவே இருக்கு. இல்லனா அவ உனக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க போறா? அவளுக்கு உன் மேல இருக்க கோவம்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு நாள் உன்னை மன்னிச்சு ஏத்துக்குவா. நந்தினி,